சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்த ஒருவரை வதைக்க யமன் புறப்பட்டு விட்டான். அவள் ஒரு பெண் என்று சொன்னால் நீ நம்புவாயா? சாயப்பா சொன்னால் நம்பிதானே ஆக வேண்டும் என்று சொல்கிறாயா? என் குழந்தையே, நான் சொல்ல நினைக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் தரும் மாற்றங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த சாய் அப்பா உனக்கு நடத்துவது எல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை மறக்காதே. சாய் அப்பா நிற்கும் பொழுது எந்நாளும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிலைக்கட்டும். என்ன தேவை என்பதும் உன் வாழ்க்கையில் எது நடத்த வேண்டும் என்பதும் நான் அறிவேன். தெய்வம் அதனை சரியாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் உன் வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து ஒரு விஷயத்தை இவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றையும் நான் மறைக்காமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, உன் முன்னால் நிற்கும் இந்த அப்பா எதையும் உனக்கு செய்துவிட எண்ணும் இந்த நேரம் நீயும் சற்று புரிதலோடு இருக்க வேண்டும். தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீயும் சற்று கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். எவன் வந்து ஒருவரை வதைக்க நினைப்பது என்ன சாதாரணமான விஷயமா? அதை அவ்வளவு சுலபமாக நம்மால் செய்துவிட முடியுமா? அப்படி நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களை முழுக்க முழுக்க நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எதற்காக இதை நடத்த வேண்டும்? சாயப்பா எதற்காக இந்த விஷயத்தை நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த அப்பாவின் அன்பை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும். நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கிறது என்பதை நீ உணரும் இந்த நேரங்களில்தான் இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு சோதனைகளை தருகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலம் சாய் அப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் பல தருணங்களை பல திருப்பங்களோடு உனக்கு தந்திருக்கிறது என்பது உண்மைதானே. நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நான் உனக்கு சரி செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் கொடுத்திருப்பது உண்மைதானே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ கடந்து வந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதை நீ சற்றே கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தியிருக்கிறது என்பதையும் கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு உன் வாழ்க்கையை உன் முன்னால் சரியாக நிறுத்தக்கூடிய அன்பு. எங்கும் எங்கும் பிறராத அன்பு. என் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் முதலில் ஓடோடி வந்து நிற்பது உன் அப்பா நான் அல்லவா? உனக்காக ஓடோடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைப்பது உன் சாய் அப்பா நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எல்லாம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து நான் சரியாக ஒன்றை உனக்கு உணர்த்தும் இந்த நேரம். நீ எதையுமே தொலைத்து வருந்தக்கூடாது. எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் இவர்களுக்கான தண்டனையை இந்த சாயப்பா கொடுக்க நினைப்பதற்கான காரணத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எளிதில் நம்பிவிட முடியாதபடிக்குத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பயணம் சென்று கொண்டிருக்கின்றது. சுற்றி இருக்கும் இவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தோமானால் அது நமக்குள் மனவேதனையை தந்து விடுகின்றது. ஏனென்றால் செய்கின்றவர்கள் எல்லாம் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள். அப்படியெல்லாம் நம்மால் நம்ப முடியாதவர்கள். இவர்களால் இப்படி செய்கிறார்கள் என்று நாம் நினைப்போமானால் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த நபர் மறைமுகமாகத்தான் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார் என்றால் இத்தனை நாளும் யார் என்று அடையாளத்தை உனக்கு காண்பிக்கவில்லை என்றால் நிச்சயமாக இவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. உன் அப்பா நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. சாய் அப்பாவின் எண்ணங்கள் இனி எந்த நாளும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? இந்த சாய் அப்பா உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சொல்லிக் கொடுத்து விடுவேன். இத்தனை காலமும் என் குழந்தை நீ எதையோ நினைத்து கலங்காதே. சாய் அப்பா இருக்கும் வேளை உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்பா நான் இருந்து நடந்தும் இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள எதையுமே எண்ணி என் குழந்தை நீ இனிமேலும் கலங்காதே. உன்னை தொடரும் மாற்றங்கள், உன்னை தொடரும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் எத்தனை முறை ஆறுதல் சொன்னாலும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சோதனைகள் கொடுப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் மேலும் உனக்கு காயங்களை கொடுப்பதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இருக்கும் இந்த வேலை இனி உனக்கான தேவைகள் இந்த அப்பா உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ தெளிவு கொள்ள வேண்டும். சாய் அப்பா சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கை முழுமையடைய வேண்டும். இவர்களை நீ நினைத்தால் எல்லாம் அவ்வளவு சுலபமாக எந்த வகையிலும் தண்டனைகளை கொடுத்துவிட முடியாது. அவர்கள் செய்வது அவர்களுக்கு நியாயமாகப்படுகின்றது. அவர்கள் உன்னை காயப்படுத்த சரியாகவே எப்பொழுதும் துணிந்து நிற்கிறார்கள். எந்த நேரம் எதையும் எண்ணி என் குழந்தை இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்கலாகாது. உன் அப்பா இந்த சாயப்பா நான் சொல்வது போல ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. எந்த இடத்திலும் நீ இனிமேலும் கலங்கிவிட முடியாதபடிக்கு நீ செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த சாயப்பா நான் செய்ய துணிந்து விட்டேன் என்பதை புரிந்து கொள். நான் செய்தால் அது உன் வாழ்க்கையில் முழுமை அடைவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தண்டனையை கொடுக்கக்கூடியது யமனாக இருக்கும்பொழுது அது அவர்களுக்கு எத்தனை பெரிய தண்டனை கொடுக்கும் என்பது நீ அறிவாய் அல்லவா? அது எத்தனை பெரிய வேதனைகளை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? யமனிடம் ஒருவர் சிக்கிக் கொண்டார்களே, ஆனால் இனி ஒருபொழுதும் அவர்களால் தப்பிக்க முடியாது. வாழ்க்கையே இத்தோடு முடிந்துவிடும். இதை எல்லாமும் சரிவர புரிந்து கொண்டு இனிமேலும் இவர்கள் செய்கின்ற தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மேலும் மேலும் இவர்கள் வேதனைப்பட வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக வந்துவிடும் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, எச்சரிக்கலாம். அவர்களை நாம் நிச்சயமாக மீட்டெடுக்கும் வழிகளை காண்பித்துக் கொடுக்கலாம். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இவர்கள் இப்படித்தான் இருப்பேன் என்று இருந்து கொண்டிருந்தார்களே, ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் அவர்களை எப்பொழுதுமே வேதனைப்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாண்டி இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ மறந்து விடாதே. சாயப்பா இருப்பது இனி உனக்கு நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்கும். அப்பா உன்னை தேடி வந்து சொல்லக்கூடிய எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கை உனதாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனை முறை இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தி இருந்தாலும் இனிமேல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை உன்னை யோசிக்க வைக்கும். ஒன்றும் சற்றென்று ஒருவருக்கு தண்டனை கொடுத்து விடு. சாயப்பா என்று சொல்கின்ற குழந்தை அல்ல. அதுபோல இன்னொருவர் படுகின்ற கஷ்டத்தை ரசிக்கின்ற குழந்தையும் அல்ல. என் குழந்தையானது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே தனக்கு துன்பங்களையே செய்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய குழந்தை. அவர்கள் நல்லபடியாக வாழட்டும் என்று நினைக்கக்கூடிய குழந்தைதான். அப்படி இருக்கும்பொழுது சுற்றி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை தனக்கான நம்பிக்கை பெற வேண்டி வரக்கூடிய இந்த அவசியங்கள் எல்லாம் இனி உனக்கு சாயப்பா சொல்ல சொல்ல புரியும். ஏன் இவர்களுக்கு இது போன்ற ஒரு நிலவை, எதற்காக இவர்களுக்கு யமதர்மனே வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? சாயப்பா சொல்வதை என் குழந்தை நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள். இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நின்று நான் உனக்கு சொல்லிய விஷயங்கள், இத்தனை நாளும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் நடத்தி தந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்க தொடங்கியது. சாயப்பா இருக்கும் பொழுதே வேண்டுமென்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தீமைகளாக மாற்ற இவர்கள் முடிவு செய்தார்கள். ஒவ்வொரு நிலையிலும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நீ நல்லது நடக்கும் என்று நினைத்தால் கூட இவர்கள் உனக்கு அந்த நல்லதை வேதனையாக மாற்றி விட்டார்கள். உன்னுடைய கண்ணீரை ரசித்தார்கள். நீ சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளியிலும் அவர்கள் சந்தோஷத்தை காண துடித்தார்கள். நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படியெல்லாம் யோசிக்கிறாய் என்பது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை பற்றி நினைப்பதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையை நினைத்தவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உன் வாழ்க்கையில் ஏது நடக்கிறது என்பது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது. இது ஒருவரின் அழிவுக்கு முதன்மையான காரணம் அல்லவா? மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய வேண்டும் என்று எண்ணிய பிறகு, மற்றவர்களின் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய துணிந்து விட்ட பிறகு நாம் இனிமேல் எதை பற்றியும் யோசித்து பயனில்லை. இன்னொருவனுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவன் ஒருபொழுதும் தெய்வத்திடமிருந்து மன்னிப்பினை பெற்றுவிட மாட்டான். ஒருபொழுதும் தெய்வத்திடம் இருந்து தனக்கான சந்தோஷத்தை அவன் பெற்றுவிட மாட்டான். அதே நேரம் தெய்வம் இவர்களை கண்டு கொள்ளாத நேரம் யமதர்மன் இவர்களை தேடி வருவதுதான் என் நியாயம்.
சாயப்பா சொல்வது என் குழந்தைக்கு புரிகிறது அல்லவா? அதனால்தான் இன்றைய இந்த சூழ்நிலையில் இவர்கள் பெறக்கூடிய இந்த தண்டனை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்களால் மறக்கவே முடியாத ஒரு தண்டனையாக இருக்கும். இவர்கள் நினைத்ததை எல்லாமும் தாண்டி இவர்களுக்கு மேலும் மேலும் பல துன்பங்களும், வேதனைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசிக்கும்படியான ஒரு நிலையை நிச்சயமாக உனக்கு ஒரு வாக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த சாயப்பா துணை இருந்து இதையெல்லாம் உனக்கு நடத்துகின்ற இந்த வேலை இனிமேல் என் குழந்தை நீ எதையுமே நினைத்து வருந்தக்கூடாது. எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனி இனி நடந்து முடிந்த விஷயங்களை பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.